தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே தேவக்கரம் ஊழியர்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சிகள் வாழ்த்து வரவேற்களை சந்தோஷமா இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கத்துக்களை சுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 65 நாம் தியானிக்க போகிறோம். ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் ஆகிய பாட்டு. இந்த 65ஆம் சங்கீதத்திலே மொத்தம் 13 வசனங்கள் இருக்கிறது. அதை 3 பகுதியாக நாம் தியானிக்க போகிறோம். முதல் 2 வசனங்கள் எதை குறிக்கிறது என்றால், சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிற என்ற தலைப்பில் இருக்கிறது. 3 முதல் 5 வசனங்களை பார்க்கின்ற பொழுது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். 6 முதல் 13 வசனங்களை பார்க்கின்ற பொழுது தேவ ஜனங்களுக்கு உள்ள ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். முதல் 2 வசனங்கள், தேவனே சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. Praise waits you, our God in Zion. To you our vows will be fulfilled. Second Psalm 65 verse 2, you who answer prayer, to you all people will come. பிரியமானவர்களே, உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது என்று சொல்லி தாவீது சொல்கிறார். பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும், ஜெபத்தை கேட்கிறவரே என்று சொல்லி பார்க்கிறோம். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். இன்றைக்கும் நமக்காக அவர் பிதாவினிடத்திலே நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் நமக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். நமக்காக ஜெபிக்கக்கூடிய ஒருவர் இருப்பாரானால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு யாருமே இல்லையே, என உதவி செய்ய யாருமே இல்லையே, நான் தனியா இருக்கிறேன், எனக்கு ஜெபிக்க யாரும் இல்லையே. டோன்ட் வரி, கவலைப்படாதீர்கள். உங்களுக்கென்று ஒருவர் இருக்கிறார், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. 3 முதல் 5 வசனங்களை பார்க்கின்ற பொழுது அங்கே பார்க்கிறோம், அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. 4ஆம் வசனத்துல, உம்முடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கிற நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். பிரியமானவர்களே, அவர் தெரிந்து கொள்ளுகிற ஜனங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, பாக்கியம் உள்ளது. நீங்களும் நானும் பாக்கியவதிகள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். ஆண்டுடைய ஆலயத்தை நேசிக்கிறவர்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவார்கள், நன்மையால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அங்கே 5 முதல் 5 வசனம் 5ஆம் வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது 6, 7 வசனங்களை பார்க்கும்போது அங்கே வல்லமையை எடை கொட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, வல்லமையை எடை கொட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களை அமர்த்துகிறீர். ஆண்டவர் காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றவர். சமுத்திரங்களில் மும்முரங்களை அவைகளுடைய இரைச்சலையும் ஜனங்களை அமர்த்துகிறீர். கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர் உங்களுடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுவார்கள். வல்லமை சொல்லப்பட்டிருக்கிறது, காலையும் மாலையும் கலிகூற பண்ணுகிறவர். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். ஆண்டவர் இந்த பூமியை விசாரித்து அதற்கேற்ற மழையை, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது 10ஆம் வசனத்திலே, அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சாலைகளுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி என்று சொல்லி பார்க்கிறோம். அதன் பதியை ஆசீர்வதிக்கிறீர். மலைகளால், அதான் பார்க்கிறோம், தண்ணீர் நிறைத்த தேவன் இதனால் அதை செழிப்பாக்குகிறீர். ஆண்டவர் மழையை கொடுத்து பூமியை செழிப்பாக்குகிறார். ஆகவே ஆண்டவர் தான் அங்கே மழையை கொடுக்கிறவர், பூமியை செழிப்பாக்குகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவித்தே, நாம் சாப்பிடக்கூடிய பல வகைகள், நாம் சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் எல்லாம் இந்த பூமியிலிருந்து விளையக்கூடியதான் இருக்கிறது. அதை தானியத்தை விளைவிக்க கூடியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே பிரியமானவர்களே, 11ஆம் வசனத்திலே, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. பிரியமானவர்களே, வருஷத்தை நன்மையால், இந்த வசனம் வருஷ துவக்கத்திலே ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய காரியம், வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிய. ஒவ்வொருவரும் உரிமை பாராட்டக்கூடிய வசனம் இந்த 65ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். பிரியமானவர்களே, மாத்திரமல்ல,
மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்கள் தானியத்தால் நிறைந்திருக்கிறது, அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அங்கே முதலாவது பார்த்தோம், சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பிரியமானவர்களே, சீயோன் மகாராஜாவின் இயேசுவின் நகரம். சீயோனில் வாசமா இருக்கிற தேவன் ஜெபத்தை கேட்கிறவன். பிரியமானவர்களே, ஆகவே இந்த சங்கீதம் பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதி. ஜெபிப்போம். ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ்.